ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு 6th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இயல் 2 தமிழ் புக்கு. அதில் இயல் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்துட்டு நாலடியார் வந்துட்டு நமக்கு ஆல்ரெடி சிலபஸ்லேயே வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த நாலடியார்ன்ற தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஏதாவது ஒரு பாடல் வரிகள் கொடுத்துட்டு அதுலேருந்து கூட இது எந்த நூல்லேருந்து கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அப்போ அதை வந்துட்டு பற்றி நம்ம நல்லா அந்த பாடல் வரிகளும் புரிஞ்சுக்கணும், அதை வந்துட்டு நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு பார்க்கலாம். இப்போது அதோட யார் எழுதியிருக்காங்க, நாலடியார் யார் எழுதியிருக்காங்கன்னா ஒரு சமண முனிவர் தான் எழுதியிருக்கார். சமண முனிவர்கள் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க, அதில் ஒருத்தர் எழுதினா இந்த பாடல். இப்போது நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சேத்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாயோட கால் விரல்கள் எப்படி இருக்கும்னா நல்லா நெருங்கி இருக்கும். அந்த மாதிரி நம்மக்கிட்ட நட்புன்ற பேரில் சில பேர் நெருங்கி இருப்பாங்க, ஆனால் அவங்களால எந்த ஒரு உதவியுமே கிடையாது, அவங்களால எந்த ஒரு பயனுமே கிடையாது. ஆனால் சில பேர் வந்துட்டு வாய்க்கால், எங்கேருந்தோ தண்ணியை கொண்டு வரக்கூடிய வாய்க்கால் மாதிரி ரொம்ப தூரமாக இருப்பாங்க, ஆனால் அவங்களால நமக்கு நல்ல பயன் கிடைக்கும். அப்பேற்பட்ட நட்பை தான் நம்ம வந்துட்டு தேடி நம்ம வந்துட்டு அதை அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதுதான் இந்த பாடல் பொருள். நாயின் கால்விரல்கள் நெருங்கி இருக்கும், அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? வாய்க்கால் வந்துட்டு தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுதான் இந்த பாடலோட பொருள். இப்போ இந்த நாய்க்கால் அப்படின்னா என்னன்னா, நாயின் கால். ஈக்கால்னா ஈயின் கால். நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். அணியர்னா என்ன? நெருங்கி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். எண்ணாம், என்ன பயன். இப்போ சேய்மை அப்படின்னா என்னன்னா தொலைவு. சேய்னா தொலைவு, அதாவது செய்யினா வந்துட்டு வயல். அணையார் அப்படின்னா போன்றோர். ஓகேவா? இந்த சொற்பொருட்களை வந்துட்டு நல்லா படிச்சுக்கோங்க. இப்போது நாலடியாரை பற்றின நூட்குறிப்பு பார்ப்போம். நாலடியார் அப்படின்றது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்த நூல் வந்துட்டு 400 பாடல்களை கொண்டுள்ளது. அதனால் இதை வந்துட்டு நாலடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க, சிறப்பு பெயர் இருக்குது. இது வந்துட்டு சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் ஒரு தொகுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துக்கோங்க, இதுக்கு இன்னொரு பேர் என்ன? நாலடி 400 அப்படின்னு சொல்லுவாங்க. சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களோட தொகுப்பு. இது வந்துட்டு அறக்கருத்துக்களை வந்துட்டு கூறும். 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்னென்னு உங்களுக்கு டவுட் வருதா? அதை பற்றி பார்க்கலாம். இப்போ சங்க நூல்களை வந்துட்டு 10 பாட்டு 8 தொகை, இந்த 10 பாட்டு 8 தொகை ரெண்டுத்தையும் வந்துட்டு சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 10 பாட்டில் 10 நூல் இருக்குது, 8 தொகையில் 8 நூல் இருக்குது. அப்போ மொத்தம் சேர்த்து 18 நூல்கள். இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா மேற்கணக்கு நூல்கள், 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 14னா என்னென்னா 18. ஓகேவா? இப்போது இந்த சங்க காலத்துக்கு பின்னாடி, அதாவது சங்க மருவிய காலம், அந்த சங்க நூல்களுக்கு பின்னால் தோன்றிய அந்த நூல்களோட தொகுப்பை தான் 14 கீழ்கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சங்கம் மருவிய காலத்தில் தோன்றின நூல்கள், அது பொதுவாக வந்துட்டு அறக்கருத்துக்கள் அதிகமாக இருக்கும். இந்த தொகுப்புலேயும் மொத்தம் 18 நூல்கள் வந்துட்டு இருக்குது. 14 அப்படின்னு சொன்னால் 18. இந்த நேரத்தில் வந்துட்டு கீழ்கணக்கு நூல்கள், அப்போ இந்த நூல்களை தான் வந்துட்டு கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 14 இது எல்லாமே அறநூல்கள், ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகேவா? 14 கீழ்கணக்கு, கணக்குனா நூல் அப்படின்னு அர்த்தம். 14 கீழ்கணக்கு. ஓகேவா? 18 நூல்கள், அறக்கருத்துக்களை சார்ந்த நூல்கள் அந்த மாதிரி இருக்கும். அணியர்னா என்ன? நெருக்கமாக நெருங்கி இருப்பவர். பாருங்க, அணியர்னா நெருங்கி இருப்பவர். செய்யினா வந்துட்டு வயல். பிரித்தெழுதுக. நாய்க்கால், நாய் கூட்டல் கால். நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். நட்பெண்ணாம், நட்பு கூட்டல் எண்ணாம். நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 14 என்பதற்கு 18 என்பது பொருள். நன்மை செய்வோர் எதனை போன்றவர்னா வாய்க்கால்.
வாய்க்காலை போன்றவர், தூரமா இருக்கு இல்லையா அது. வயல் என்னும் சொல் பொருள் எதுனா செய். வயல் என்னும் பொருள் தரும் சொல் வந்துட்டு செய். அடுத்து பாரத தேசம். பாரத தேசம் இந்த பாடலை எழுதியவர் யாருன்னா மகாகவி பாரதியார். ஓகேங்களா. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்வோம். இதை வந்துட்டு ஒரு பாடல் கூட இதுல வர. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரும். இந்த பாடல் கூட நீங்க நெட்ல இருந்தா சர்ச் பண்ணி கேட்டு பாருங்க, நல்லா இருக்கும் அந்த பாட்டு. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், ஓயுதல் செய்யோம், தலை சாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல வன்மைகள் செய்வோம், குடைகள் செய்வோம், உழுப்படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பாணிகள் செய்வோம், நடையும் பரப்புணர் வண்டிகள் செய்வோம், ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொல்லர் உலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம், சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம், நீதி நெறி நின்று பிறர் குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் அப்படின்னு சொல்லியிருக்கார். எவ்வளவு அருமையா சொல்லியிருக்கார் பாருங்க பாரதியார். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இதை படிச்சாலே உங்களுக்கு பொருள் புரிஞ்சிடும். இதை வந்துட்டு ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஓயுதல் செய்வோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலை சாயுதல் செய்யும் அப்படின்னு வரும். தலை சாயுதல் செய்யும். தலை சாயுதல்னா என்னன்னா ஓய்ந்து படுத்தல். ஓகேவா. வன்மை செய்வோம், பல வன்மைகள் செய்வோம்னு சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நிறைய கொடைகள், அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்றது கொடை. அடுத்து உழுப்படை. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், அதே போல ஆலைகளையும் வைப்போம், கல்வி சாலைகளையும் வைப்போம், தலை சாய்ஞ்சு நாங்கள் எங்கேயும் போய் படுக்க மாட்டோம். ஓகேவா. ஓய்ந்து எங்கேயும் போய் படுக்க மாட்டோம். அதே போல உண்மைகள் சொல்லுவோம், பல வன்மைகள்னா பல கொடைகளை வந்துட்டு நாங்கள் கொடுப்போம். அதே போல குடைகள் செய்வோம். உழுப்படைகள் செய்வோம்னா, உழுப்படைனா என்னன்னா வேளாண்மை செய்ய பயன்படக்கூடிய அந்த கருவிகளை தான் உழுப்படை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோணிகள் செய்வோம். கோணினா என்ன நமக்கு தெரியும், சாக்கு. கோணிகள் செய்வோம். இரும்பாணிகள் செய்வோம். நடைனா வந்துட்டு சாலையில் செல்லும் வண்டிகள். நடையும் பரப்புணர் வண்டிகள் செய்வோம். அதாவது சாலையில செல்லக்கூடிய வண்டிகளையும் செய்வோம், பறக்கும் வானூர்தி முதலிய பரப்புணர் வண்டிகளும் செய்வோம், பறக்கக்கூடிய வண்டிகளையும் நாங்க செய்வோம். சாலையில போகக்கூடிய வண்டியையும் செய்வோம், பறக்கக்கூடிய வண்டிகளையும் நாங்க செய்வோம். ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம். அப்படி ஞாலம்னா உலகம். அடுத்து காவியம் செய்வோம், நல்ல காடு வளர்ப்போம், கலை வளர்ப்போம், கொல்லர் உலை வளர்ப்போம். அதுக்கப்புறம் ஓவியம் செய்வோம், நல்ல ஊசிகள் செய்வோம், உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம். உவந்து செய்வோம்னா என்ன, விரும்பி நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள். இந்த இடத்துல அந்த தமிழ் மகள் அப்படின்றது யாருன்னா ஔவையார். ஓகேவா. அடுத்து நீதி நெறி அமிர்தம் என்போம். நீதி நெறி நின்று பிறர்க்கு உதவும் நேர்மையர். நீதி நெறியில நின்று பிறர்க்கு உதவக்கூடிய நேர்மையானவங்களே இங்க வந்துட்டு மேலானவங்க, அப்படி இல்லாதவங்க கீழானவங்க அப்படின்னு சொல்றாங்க. மேலவர்னா மேலோர், கீழவர்னா கீழோர், மற்றோர்னா வந்துட்டு பிறர்க்கு உதவும் நேர்மை அற்றவரை தான் வந்துட்டு மற்றோர் அப்படின்னு சொல்றாங்க. பிறர்க்கு உதவக்கூடிய நேர்மை இல்லாதவங்க. அடுத்து நெறி நின்று அப்படின்னா அறநெறியில் நின்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அடுத்து சொற்பொருள் வந்துட்டு அந்த பாடலோட சேர்ந்தே நம்ம பார்த்துட்டோமா. இப்போ ஆசிரியர் குறிப்பு. பாரதியார் தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற கவிஞர். ஆமா, அது நமக்கு தெரியும். பாட்டுக்கொரு புலவன் பாரதி அப்படின்னு கொண்டாடப்பட்டவர். இவர் விடுதலை போராட்ட வீரரும் ஆவார். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதியே.
இவர் வந்துட்டு பாட்டுக்கொரு புலவன் பாரதின்னு பாராட்டியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு விடுதலை போராட்ட வீரர், இவருடைய நிறைய பாடல்கள்லாம் வந்துட்டு நமக்கு தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு கனவு காண்பதில் நிகர் பாரதி, பாரதிக்கு நிகர் பாரதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் வந்துட்டு என்னென்ன கனவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதில் சொல்லியிருக்காரு. என்னென்ன கனவுகள், அன்று அவை கனவுகள், ஆனால் இன்னைக்கு அது வந்துட்டு நனவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வெள்ளி பனிமலையின் மீதுலாவும் அப்படின்ற ஒரு பாடலோட தொடங்கும் பாடலோட ஒரு பகுதி தான் இந்த இது. அதை நான் இந்த பாடல் எப்படின்னா, வெள்ளிப்பனி மலையின் மீதுலாவுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்வோம், பள்ளித்தலம் அனைத்தும் கோயில் செய்வோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். அந்த பாடல் தான் இது. நான் கூட மறந்துட்டேன், இதுதான் முதல் வரி. இவர் வாழ்ந்த காலம் என்னன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1882. அதுலேருந்து 11/9/1921 வரைக்கும். டிசம்பர் 11 பிறந்து செப்டம்பர் 11 இறந்திருக்காரு. 11/11 1921 இறந்திருக்காரு. அந்த பாடல் தான் இது. வன்மை அப்படின்னா என்ன? வன்மைனா கொடை, ஞாலம்னா உலகம் முழுப்படையின வேளாண்மை செய்ய பயன்படும் கருவி. இது சொல், உண்மை, பொய்மை, நல்ல, தீய, மேலவர், கீழவர். பிரித்து எழுதுக. வேறு இல்லை, தொழில் அனைத்தும், இரண்டு ஒழிய. பாட்டுக்கொரு புலவன் என்று போற்றப்படவர் யாரு? மகாகவி பாரதியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என கூறிய தமிழ் மக்கள் ஔவையார். ஓகேவா? இதோட நம்ம அந்த வாழ்த்தையும் பார்த்துட்டோம். வாழ்த்தல்ல நாலடியார் பார்த்துட்டோம். அடுத்து பாரதியார் பாடல் ஒன்று பார்த்துட்டோம். அடுத்து உரைநடை வருது, அதை அடுத்து பார்ப்போம். நன்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இயல் 2 இருக்கக்கூடிய, அதாவது 6th தமிழ் ஓல்டு புக்கில் இயல் 2 இருக்கக்கூடிய உரைநடை, அதாவது பறவைகள் பலவிதம் அப்படின்ற உரைநடை தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போது நம்ம வீட்டில் எப்போதுமே இப்போ தான் ரீசெண்டாக நம்ம எல்லோரும் தீபாவளி கொண்டாடினோம். ஃபுல்லாக வந்துட்டு பட்டாசு வெடித்து பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஓகேவா? அப்படி ஆனால் சில ஊரில் பார்த்திங்கன்னா பட்டாசே வெடிக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா, அங்கே வந்துட்டு பறவைகள் நிறைய சரணாலயம் இருக்கும். அவங்க ஊரில் பறவைகள் நிறைய புது புது பறவைகள் அந்த மாதிரி நல்லா வாழ்ந்துட்டுருக்கும். அதுக்கு நம்ம பட்டாசு வெடித்து எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சில ஊரில் பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் இப்போது இருக்கு. ஆனால் பட்டாசு இப்போ இந்த உரைநடையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பட்டாசு வெடிக்காத ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரை பற்றி தான் இதில் என்ன சொல்லியிருக்காங்க. அந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றூரான கூந்தன்குளம் அப்படின்ற ஊர் தான். அந்த ஊர் மக்கள் வந்துட்டு பட்டாசே வெடிக்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லை, அந்த ஊரில் யார் திருமணம் நடைபெற்றாலும் சரி, ஊர் கோவிலில் திருவிழா நடைபெற்றாலும் சரி, அந்த டும் டும்னு ஒலி எழுப்பக்கூடிய அந்த மேலதாளம் கூட இடம்பெறாதான். ஆச்சரியமாக இருக்குல்ல? இவ்வளவையே அந்த மக்கள் உறக்க பேசுறது கூட கிடையாதான், அதாவது சத்தமாக கூட பேச மாட்டாங்களாம். ஏன் அப்படி அப்படின்னா, ஏன்னா அந்த ஊரில் உள்ள ஒரு பெரிய ஏரி வந்துட்டு பறவைகளுக்கு புகலிடமாக இருக்குது. அதாவது பறவைகள் சரணாலயம் அங்கே வந்துட்டு இருக்குது. இப்போ இந்த பறவைகள் ஏன் நாடு விட்டு நாடு பறந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா பருவநிலை வந்துட்டு மாறும், வெயில் குளிர் மாறி மாறி அடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி பருவநிலை மாறும்போது தான் வந்துட்டு பறவைகள் இடம் விட்டு இடம் பெயருது. பருவநிலைன்னா என்னென்னா, இப்போது அதை வெயில் கடுமையாக இருக்கும், அதை வந்துட்டு கோடைக்காலம்னு சொல்லுவோம். இப்போ மழை பெஞ்சிச்சின்னா அதை மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இதே பனி பெஞ்சிச்சின்னா அதை பனிக்காலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி வெயிலும் மழையும் பனியும் மாறி மாறி வருது இல்லையா? அதை தான் வந்துட்டு பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இப்போது
இப்போ நம்ம ஊர்லலாம் வந்துட்டு பனி வந்துட்டு உறைஞ்சி போகிற அளவுக்குலாம் இருக்காது, அப்படியே பனி உறைஞ்சி கட்டி கட்டியாலாம் எங்கேயும் இருக்காது. ஆனால் சில ஊரில் வந்துட்டு பனி வந்துட்டு அப்படியே நல்லா உறையும். சரியா, உலகத்தில் சில பகுதிகளில் பனி உறையக்கூடிய காலமும் இருக்குது. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு குளிர்ச்சி அப்படின்னா நம்ம போர்வையோ போத்திட்டு கம்பளியோ போத்திட்டு படுத்துறோம். ஆனால் பறவைகளுக்கு போர்வையாக இருக்குது, அவங்களுக்கு அது மாதிரிலாம் எதுவும் இல்லையா. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பறவைகள் என்ன பண்ணுன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பறந்து போயிடும். அப்போது சில இடத்துல வந்துட்டு வெயில் வந்துட்டு கூடுதலாக இருக்கும், அப்பையும் வந்துட்டு அது என்ன பண்ணுன்னா பறந்து போயிடும். பறந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பறந்து போயிடும். அதுக்கு எங்கே நல்ல வசதியாக, அதான் எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே பறந்து போயிடும். அப்படி பறந்து போகிறத தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம், வலசை போதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது அந்த பருவகால மாற்றத்தை வந்துட்டு பறவைகள் நமக்கு உணர்த்துது. இப்படி பறவைகள் அந்த மாதிரி இடம் மாறி போச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னோர்கள் அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்போ இன்றைக்கி மழை வரும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவைகள் பறந்து போகிறத வச்சு அவங்க வந்துட்டு சொல்லிடுவாங்க. அதே போல் பறவைகள் வந்துட்டு ஒரு நாட்டில் வந்துட்டு ஒரு பழத்தை தின்னுட்டு பறந்து போய் இன்னொரு நாட்டில் எச்சம் போடுது அப்படின்னா அந்த விதை வந்துட்டு அந்த இன்னொரு நாட்டில் முளைச்சி மரமாயிடுது. இந்த மாதிரி உலகம் முழுவதும் வந்துட்டு அந்த மரம் செடி கொடிகளை பரப்பக்கூடிய வேலையும் அந்த பறவைகள் வந்துட்டு செய்யுது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணுது, இப்போ வயல்வெளிகளில் நிறைய பூச்சி வண்டு இந்த மாதிரிலாம் இருக்குது, அது அந்த பயிரெல்லாம் தின்ன நாசம் பண்ணும் இல்லையா, அந்த பூச்சிகளையும் இந்த பறவைகள் வந்துட்டு தின்னுடும். அப்போ இது வந்துட்டு உழவனுக்கும் ஒரு பல உதவிகளை வந்துட்டு செய்யுது, ஒரு நல்ல நண்பன் போல். அப்போது அப்படிப்பட்ட அந்த பறவைகளை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் எத்தனை பறவைகள் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ காகம், குருவி இதெல்லாம் பற்றி தான் நமக்கு வந்துட்டு தெரியும். ஆனால் நம்ம நாட்டில் மட்டும் ஏறத்தாழ 2400 வகை பறவைகள் வாழ்கின்றனவா. அதாவது 2400 இருக்கு பாருங்கள். 2400 வகையான பறவைகள் வந்துட்டு நம்ம நாட்டில் அதாவது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம நாட்டில் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்ஸ் கண்டெக்டெல்லாம் நம்ம ஃபுல்லாக படிப்போம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பறவைகளை வந்துட்டு 5 வகையாக வந்துட்டு பிரிக்கலாம். ஒன்று தேனை குடித்து வாழக்கூடிய பறவை, இன்னொன்று பழத்தை உண்ணும், ஒன்று தேனை குடிக்கும், இன்னொன்று பழத்தை தின்னும், இன்னொன்று பூச்சியை திங்கும், இன்னொன்று வேட்டையாடி உண்ணும். இப்போ கழுகுலாம் பார்த்திங்கன்னா மற்ற இதெல்லாம் வந்துட்டு வேட்டையாடி தின்னும், சில இதெல்லாம் வந்துட்டு இறந்த உடல்களை வந்துட்டு உண்டு வாழும். ஓகேவா, இந்த மாதிரி 5: தேன், பழம், பூச்சி, வேட்டையாடி, அப்புறம் இறந்த உடல்கள். ஓகே, அடுத்து இந்த பறவைகளில் சில வந்துட்டு கூடு கட்டும். ஓகேவா, நம்ம ஊர்லேயே நம்ம பார்த்துருப்போம், அந்த பனை மரம், தென்னை மரத்துலலாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா தூக்கணாங்குருவி கூடு வந்துட்டு அழகாக கட்டியிருக்கும். அதை பார்க்கவே நல்லா அழகாக இருக்கும். அதை பற்றிலாம் நம்ம வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதாது, அது நிம்மதியாக வாழுறதுக்கும் நம்ம வந்துட்டு உதவி செய்யணும். அதுக்கு நம்ம எப்படி வந்துட்டு உதவலாம் அப்படின்றதான் அந்த ஊர் மக்கள் நமக்கு காட்டுறாங்க. எது கூந்தங்குளம் சிற்றூர் மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டாசு வெடிக்காமலும் மேலும் அடிக்காமலும் இருப்பது பறவைகளை வந்துட்டு அச்சமற்று இருக்கவே. அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஊருக்கு அப்புறம் அந்த பறவைகளே வராது இல்லையா, பயந்து ஓடிடும். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம வந்துட்டு செய்யணும். கூந்தங்குளம் மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் பறவைகள் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்துட்டு பட்டாசு வெடிக்கக்கூடாது. அதே மாதிரி உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயும் அதாவது இந்த மாதிரி புகலிடம் இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. அங்கே எந்த ஒரு சத்தமும் எழுப்பாமல் அந்த பறவைகளை வந்துட்டு நல்லபடியாக பார்த்துட்டு வாங்க. ஸோ பறவைகளின் வாழ்விடங்களான மரங்களை பாதுகாப்பதே நாம் அவற்றுக்கு செய்யும் பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உரைநடை முடியுது. சரி, நம்ம அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துரும். இப்போது உலகம் முழுவதும் பல நாட்டு பறவைகள் வந்து தங்கி இருக்கும் இடத்துக்கு பேர் தான் பறவைகள் புகலிடம். அதாவது முன்னாடி சரணாலயம்னு வச்சுருந்தாங்க, அதுக்கு நல்லா வந்துட்டு தமிழ் பெயராக எது கொடுத்துருக்காங்கன்னா புகலிடம். பல நாட்டிலேருந்தும் வந்து இருக்கும். அடுத்து பூநாரை அப்படின்றது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது.
நிலத்திலும் அடர் உப்புத்தன்மை உள்ள நீரிலும் வாழும். பூனாரை வந்துட்டு நிலத்துலேயும் வாழுமா, உப்புத்தன்மை உள்ள நீரிலையும் வாழுமா. இது வந்துட்டு நல்ல கடும் வெப்பத்தையும் எதிர்கொள்ளும் தன்மையுடையது எது? பூனாரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமவெளி மரங்களில் வாழும் சில பறவைகள்: மஞ்சள் சிட்டு, செங்காகம், அப்புறம் வந்துட்டு சுடலை குயில், பனங்காடை, தூக்கணாங்குருவி. மரத்தில் வாழக்கூடியது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தூக்கணாங்குருவி தெரியும். மஞ்சள் சிட்டு நான் அதிகமாக எதுவும் நான் பார்த்ததில்ல. சிட்டுக்குருவி பார்த்துருக்கேன், அதில் மஞ்சள் சிட்டு எதுன்னு தெரியாது. செங்காகம், கருப்பு காகம் தான் பார்த்துருக்கேன், செங்காகம் எனக்கு தெரியாது. குயில் தெரியும், அது என்ன சுடலை குயில் அதுவும் தெரியல. பனங்காடை, காடைன்னு தெரியும், பனங்காடை. இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது, நமக்கு தெரியாமலே எவ்வளோ இருக்குது பாருங்கள். மஞ்சள் சிட்டு, செங்காகம், காகம், குயில், சிட்டு, காடை, குருவி. காடைக்குருவி, குயில், காகம், சிட்டு இதெல்லாம் வந்துட்டு எதில்? மரத்தில் வாழும். நீர்நிலையில் வாழக்கூடிய சில பறவைகள்னு பார்த்திங்கன்னா கொக்கு தெரியும் நமக்கு. தாழைக்கோழி, தாழைக்கோழின்னா அந்த குளத்தில் ஒரு கோழி கருப்பாக ஒன்று டபுக் டபுக்குன்னு தண்ணியில் மறைஞ்சு போமே, அதுதான். ஆனால் அதை எங்கள் ஊரில் காணாங்கோழின்னு சொல்லுவாங்க. தாழைக்கோழி, பவளக்காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான், நாரை, அரிவாள் மூக்கன், கரண்டிவாயன், ஊசிவால் வாத்து. கொக்கு தெரியும், வாத்து தெரியும், நாரை, அப்புறம் உள்ளான்னு சொல்கிறாங்க. தாழைக்கோழி, பவளக்காளி, ஆற்று உள்ளான், முக்குளிப்பான், நாரை, அரிவாள் மூக்கன், அதுக்கப்புறம் கரண்டிவாயன், ஊசிவால் வாத்து. அடுத்து மலைகளில் வாழக்கூடியது. மலைகளில் வாழக்கூடியதுன்னா இருவாச்சி. இருவாச்சி, செந்தலை பூங்குருவி, மின்சிட்டு, கருஞ்சின்னான், நீலகிரி நெட்டைக்காளி, அப்புறம் வந்துட்டு பொன் முதுகு, மரங்கொத்தி, சின்ன குருவான், கொண்டை உழவாரன், ராசாளி பருந்து, பூமன் ஆந்தை. இப்போ இருவாச்சி, செந்தலை பூங்குருவி, மின்சிட்டு, கருஞ்சின்னான், நீலகிரி நெட்டைக்காளி, பொன்முதுகு, மரங்கொத்தி, சின்ன குருவான், கொண்டை உழவாரன், ராசாளி பருந்து, பூமன் ஆந்தை. இதெல்லாம் வந்துட்டு மலைகளில் வாழும். ஓகேவா? அடுத்து தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் வேடந்தாங்கல். பறவைகள் வேடந்தாங்கல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேடந்தாங்கல். பறவைகள் புகலிடங்கள் எதுனா வேடந்தாங்கல், நமக்கு ஆல்ரெடி தெரியும். அடுத்து கரிக்கிரி. கரிக்கிரி எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கான். கரிக்கிரி, காஞ்சிபுரம். அடுத்து கஞ்சிரங்குளம். கஞ்சிரங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. சித்திரங்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. மேல் செல்வனூர்னா ராமநாதபுரம். பழவேற்காடு அது தெரியும், திருவள்ளூர் மாவட்டம். உதயமார்த்தாண்டம், திருவாரூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு ஊர் இருக்கோ. நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக மயிலாடுதுறை தான் என்னோடய சொந்த ஊர். திருவாரூரில் உதயமார்த்தாண்டம் திருவாரூர் பக்கத்தில் தான். ஸோ உதயமார்த்தாண்டம் திருவாரூர். வடுவூர்னால் வந்துட்டு தஞ்சாவூர். கரைவெட்டின்றது பெரம்பலூர் மாவட்டம். அடுத்து வேட்டங்குடி அப்படின்னா சிவகங்கை தான் வேட்டங்குடி. வெள்ளோடுனா ஈரோடு. கூந்தன்குளம் திருநெல்வேலி மாவட்டம். கோடியக்கரை நாகப்பட்டினம் மாவட்டம். இது எந்த ஊர் என்ன மாவட்டம் அது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கோடியக்கரை நாகப்பட்டினம், கூந்தன்குளம் திருநெல்வேலி, வெள்ளோடு ஈரோடு, வேட்டங்குடி சிவகங்கை, கரைவெட்டி பெரம்பலூர், வடுவூர் தஞ்சாவூர், உதயமார்த்தாண்டம் திருவாரூர், பழவேற்காடு திருவள்ளூர், மேல்செல்வனூர் ராமநாதபுரம், சித்திரங்குடி, கஞ்சிரங்குளம், கரிக்கிரி, காஞ்சிபுரம், வேடந்தாங்கல். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள எந்த சிற்றூர் கூந்தன்குளம் என்னும் சிற்றூர் பறவைகளின் புகலிடம். உலகம் முழுவதும் இருந்து பல நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும் இடத்துக்கு பெயர் புகலிடம். வெயில் சுட்டரிக்கும் காலத்தை கோடைக்காலம். மனிதர்களின் நல்ல நண்பன் பறவைகள்.
பழவேற்காடு எனும் சிற்றூர் அமைந்துள்ள மாவட்டம் திருவள்ளூர். சமவெளி மரங்களில் வாழும் பறவை மஞ்சள் சிட்டு. பூமநாந்தை வந்துட்டு மலையில் வாழக்கூடியது. ஊசிவால் வாத்து வந்துட்டு நீரில் வாழக்கூடியது. மஞ்சள் சீட்டு தான் வந்துட்டு சமவெளி மரத்தில் வாழக்கூடியது. அதே போல் நீர்நிலைகளில் வாழும் பறவை நாரை. தூக்கணாங்குருவி மரத்தில் வாழக்கூடியது. இருவாச்சி வந்துட்டு மலையில் வாழக்கூடியது. நாரை தான் வந்துட்டு நீர் நிலைகளில் வாழும் பறவை. ஓகேங்களா, இதுதான். அடுத்து பாம்பு பற்றிய துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. நான் அன்றைக்கி தான் போய் பாம்பு பண்ணை பார்த்துட்டு வந்தேன். ஸோ பார்க்கலாம், அடுத்து இதை பார்க்கலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு 6th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இயல் 2 துணைப்பாடம் அதை வந்துட்டு நம்ம பார்க்கலாம். இதில் சில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, பாம்புகள். பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வந்தால் அமுதா புத்தக பையை மேசையின் மீது வைத்தால். வீட்டில் செரின் ஏதோ எழுதி கொண்டிருந்தால் அவன் அருகே சென்றால், அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா? எழுதுவனை நிறுத்திவிட்டு என்ன என்பது போல் நிமிர்ந்து பார்த்தான் செரி. அடுத்த வாரம் எங்கள் பள்ளியில் சென்னை கிண்டியில் உள்ள பாம்பு பனைக்கு அழைத்து செல்கிறார்கள் அண்ணா. பாம்பை பற்றி உனக்கு தெரிந்ததனை சொல்லேன். நானும் ஒரு நாள் போயிட்டு வந்தேன். சரி பார்க்கலாம். பாம்பு என்றால் படையை நடுங்கும் என்று சொல்வார்கள். அதுதான் தெரியுமே, வேறு ஏதாவது? பாம்பு பற்றி தானே. பாம்புகள் வந்துட்டு ஊர்வன வகையை சேர்ந்தது. பெரும்பாலும் பாம்புகள் முட்டையிட்டு தான் குஞ்சு பொரிக்கும். சில பாம்புகள் மட்டும்தான் குட்டி போடும். சரி, சுவையான வேறு செய்தி இருந்தால் சொல்லு அப்படின்றாங்க. இந்த நாளிதழில் இருக்கிறது படிக்கிறேன் கேளு. உலகம் முழுக்க 2750 வகை பாம்புகள். உலகம் முழுக்க 2750. நம்ம போன லெசனில் படித்தது பறவைகள் நம்ம நாட்டில் 2400 இருக்குது அப்படின்னு படித்தோம். இங்கே வந்துட்டு பாம்புகள் உலகம் முழுக்க 2750 வகை பாம்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 244 வகையான பாம்புகள் வந்துட்டு இருக்குதான். ஓ அப்படியா? ஆனால் அதில் 52 வகை பாம்புகளுக்கு மட்டும்தான் நச்சுத்தன்மை வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்துட்டு அம்மா வீட்டுக்கு வராங்க. அவங்களோட முகத்தில் ஒரு களைப்பு. என்ன அண்ணனும் தங்கையும் கடுமையாக ஏதோ கலந்துரையாடிட்டு இருக்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாம்புகளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா? முதல்ல பாம்பு பற்றி நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பாம்பு பால் குடிக்குமா குடிக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அமுதா சொல்கிறா குடிக்காது அப்படின்னு. பாம்பு விழுங்குகிற எலி தவளைகள் உடம்புல உள்ள நீர்ச்சத்தை அதுக்கு போதும். உனக்கு யார் சொன்னது சரியா? எங்கள் ஆசிரியர் தான் சொன்னார் அப்படின்னு சரின்னு சொல்கிறான். சரிதான். அப்புறம் நல்ல பாம்போட தலையில் மாணிக்க கற்கள் வைத்திருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் வந்துட்டு வெறும் கட்டுக்கதை. பாம்பு வந்துட்டு தன்னோட பல்லில் நஞ்சு எதுக்கு வச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இது கூட தெரியாதா? அடிக்க வருபவர்களே கடிக்கத்தான். அப்படி இல்லை, பாம்பு வந்துட்டு தான் பிடிக்கக்கூடிய இறையை கொல்றதுக்கும் செரிப்பதற்காகவும் தான் தன்னோட பல்லில் நஞ்சு வச்சிருக்கு. கேட்கவே வியப்பாக இருக்குதே. பாம்புக்கு காது இருக்கிறதா அப்படின்னு கேட்குறாங்க. பாம்புக்கு காது அவ்வளோவா வளர்ச்சி அடையல. காற்றுல வரும் ஓசையை வந்துட்டு பாம்புனால கேட்க இயலாது. தரையில் ஏற்படும் அதிர்வுகளை உணர்ந்து அது மூலமாக தான் பாம்பு வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி பாம்பாட்டி மகுடி ஓசையை கேட்டு பாம்பு ஆடுது அப்படின்னு கேட்குறப்போ, பாம்பு வந்துட்டு மகுடி இசைக்கெல்லாம் ஆடலை. மகுடி வாசிக்கிறவரை கண்ணால் பார்க்குது. மகுடி அசைவதனை போல் பாம்பும் அதனை பார்த்து அசைஞ்சாடுது, அவ்வளோதான். பாம்பு உழவர்களின் நண்பன் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அது எப்படி நண்பனாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. பாம்பு வந்துட்டு உழவர்களுக்கு வந்துட்டு பெரிய நன்மைகள் இருக்குது. என்னென்னா, வயலில் வந்துட்டு பயிர்களை வந்துட்டு எலி வந்துட்டு அழிக்குது. அந்த எலியை இந்த பாம்புகள் அழிக்குது. அதுதான். அப்போது ஃபோன் வந்துட்டு ஒலிக்குது. அம்மா வந்துட்டு எடுத்து பேசுகிறாங்க. சொல்லுங்க. அப்படியா? அச்சிச்சோ, நான் அப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். சரிங்க அப்படின்றாங்க. சரின்னு கேட்குறான். யாருமா? அப்பா தான், உங்கள் மாமா பையன் செல்வத்தை பாம்பு கடிச்சிச்சா, மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்பாவும் செல்வத்தை பார்த்துட்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னார். இப்போ தான் அண்ணன் சொன்னால் நச்சு பாம்புலாம் குறைவாக தான் இருக்குதா சொன்னால், அதுக்குள்ளே ஒரு பாம்பு கடி செய்தியா
அப்படின்னு. அப்படி இல்லை, பாம்பு யாரையும் தேடி போய் கடிக்கிறது இல்லை. பாம்பு மனிதர்களால் தனக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டதாக கடிக்கும். பாம்பு கடியினால் இறந்தவங்களை விட அச்சத்திலும் அதிர்ச்சியிலும் இறந்தவங்களே மிகுதி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா. பாம்பு கடிக்கு ஆளானவர்களுக்கு முதலுதவியாக என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறப்போ, நீங்கள் பாம்பு கடிச்சது அப்படின்னா கடிப்பட்ட இடத்த அசையாமல் முதல்ல வச்சுக்கணும். அந்த கடிப்பட்ட இடத்து மேலே கட்டு போடுறதுக்கு முதல்ல மருத்துவமனைக்கு விரைந்து அழைத்துட்டு போகணும். அதுக்கப்புறம் நச்சு முறிவு மருந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்துட்டு முறையான முதலுதவி அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இது எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், இன்றியமையாதது அப்படின்னு நம்ம தான் சொல்கிறா. முதல்ல பாம்பை கண்டாலே அடித்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பாம்புனால எந்த தொலையுமே நமக்கு கிடையாது, அதுவும் ஒரு உயிர் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. அம்மா மிகவும் கலைத்து காணப்படுறாரு. நான் தோட்டத்துக்கு போகிறேன், அடுத்த வாரம் நீ சுற்றுலாவுக்கு போயிட்டு வா, பாம்பை பற்றி நீ இன்னும் நிறைய தெரிஞ்சுப்ப அப்படின்ட்டு. அப்போ அவன் தான் கேட்குறா, பாம்பு அடிக்கடி நாக்கு நீட்டுகிறதே ஏன்? தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எழுந்திரிச்சு போகிறாங்க. சரியனும் இருக்கை விட்டு எழுந்திருக்கிறான். கையை வளைத்து புஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பு போல ஒலி எழுப்பிக்கிட்டே தோட்டத்து பக்கம் ஓடுறான். இதோட இந்த கதை முடியுது. 5 நிமிஷத்துல முடிச்சாச்சு ஒரு கதையை. ஓகேவா? இப்போ இந்த பாக்ஸ் கண்டென்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ என்னன்னா, பாம்பினம் உலகில் மனித இனம் தோன்றுவதற்கு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றுச்சான். மனித இனம் தோன்றுறதுக்கு 10 கோடி ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியது. இந்தியாவில் உள்ள ராஜநாகம் தான் உலகிலேயே நஞ்சுமிக்க மிக நீளமான பாம்பு. அது 15 அடி நீளம் உடையது. இதுதான் வந்துட்டு கூடு கட்டி வாழும் ஒரே வகை பாம்பு. ராஜநாகம் மற்ற பாம்புகளையும் உணவாக உட்கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜநாகத்தை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸு இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து, பாம்புகளோட பற்கள் உள்நோக்கி வளர்ந்துருக்கும். அது எதுக்காகன்னா, இறைய பிடிச்சா அது வந்துட்டு தப்பிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இன்னொன்று, பாம்பு வந்துட்டு இறைய மென்று திங்கிறது கிடையாது, அப்படியே விழுங்கிடும். ஓகேங்களா? அடுத்து, ஒரு பாம்பை கொஞ்சம் அதை நினைப்பாம்பு பழிவாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் பொதுவாக சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. என்னென்னா, கொல்லப்பட்ட பாம்போட உடம்புல இருந்து ஒரு வகை வாசனை பொருள் வந்துட்டு வெளிவரும். அது என்ன பண்ணுவோன்னா, மற்ற பாம்புகளை அந்த இடம் நோக்கி வரவழைக்கும். பழி வாங்கிறதுக்காக பாம்பு அங்கே வர்றது கிடையாது. இன்னொன்று, பாம்பு வந்துட்டு தன்னோட நாக்கு அடிக்கடி வெளியே நீட்டும். அது எதுக்காகன்னா, சுற்றுப்புறத்தோட வாசனையை அறிந்து கொள்வதற்காக தான் அந்த மாதிரி செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நல்ல பாம்போட நச்சு கோப்ராக்சின் அப்படின்ற வலி நீக்கி மருந்து செய்ய பயன்படுது. நல்ல பாம்போட நச்சு தான் கோப்ராக்சின் அப்படின்ற வலி மருந்து செய்ய பயன்படுது. இன்னொன்று, தோலுக்காக பாம்புகள் கொல்லப்படுவதை தடுக்க இந்திய அரசு வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972 படி சட்டம் நிறைவேற்றி இருக்கு. தோலுக்காக பாம்பு கொல்லப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1972 வனவிலங்கு சட்டம். இந்திய வனவிலங்கு சட்டம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1972. ஓகேங்களா? இதோட நமக்கு இந்த பாம்புகள் துணைப்பாடம் முடியுது. இப்போ இலக்கணமும் மொழி திறனும். தமிழில் உள்ள எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? ஆல்ரெடி நமக்கு எல்லாமே தெரிஞ்சதான் 30. அதில் உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18. ஓகேவா? ஆக மொத்தம் உயிரும் மையும் சேர்ந்து 216 உயிர்மெய் எழுத்துக்களை வந்துட்டு உருவாக்குது. ஆனால் அது எல்லாமே வந்துட்டு பேச்சிலும் எழுத்துலையும் பயன்படுத்துறது இல்லை. சில இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதே கிடையாது. ஆனால் நமக்கு அடிப்படையான தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னா அது 30 மட்டும்தான். இதில் குறில் நெடில் அப்படின்றது இப்போ 5 குறில் எழுத்துக்கள் இருக்குது, 7 நெடில் உயிரெழுத்துக்கள் இருக்குது. அதே போல் அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. குறில் நெடில் வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல் தேய்த்தேன், பால் குடித்தேன், இது மாறி வந்துச்சுன்னா குழப்பம்தான் வரும். முதல் சொல்லின் கடைசி எழுத்து மெய் சேர்த்து எழுதுக சொல்லியிருக்காங்க. முதல் சொல்லோட கடைசி எழுத்து மெய்யா இருக்கு. ஆனால் இப்போ மனம் இம்முன்னு முடியுது. சிலர் இரு, புகழ் இழு. ஆனால் இந்த வறுமொழியில் இருக்கக்கூடிய சேரக்கூடிய சொல்லல முதல் எழுத்து என்ன இருக்கு? உயிரா இருக்கு.
உண்டு அழுவார் இழந்தேன். அப்போ அது சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இம்மும் சேரும்போது 3 வரும், இரும் அழுவும் சேரும்போது ராணு மாறும். இப்போ மனம் உண்டு, சிலர் அழுவார், புகழ் இழந்தேன். ஓகேவா? இதுதான். அடுத்து பிரித்து எழுதுக. தமிழ் அழகு, தமிழ் கூட்டல் அழகு. மலரடி, மலர் கூட்டல் அடி. தேன் அருவி, தேன் கூட்டல் அருவி. இதெல்லாம் பிழையின்றி எழுத சொல்லியிருக்காங்க. 12, 40, 50. இப்போ இந்த இடத்துல வாய்க்கால், செய் இது எல்லாமே வந்துட்டு வயல் சார்ந்த ஒரு சொற்கள். அடுத்து வன்மை, ஞாலம் இதெல்லாம் வந்துட்டு ஞாலம் பெரியது, அவர் வன்மை உள்ளவர். வன்மைனா வந்துட்டு கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 2 சுழி இன்னும் போட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கொடுமை. வன்மைனா கொடுமை. அடுத்து எழுத்துக்களும் உறவும். தன் எழுத்துடன் மட்டும் சேரும் எழுத்துக்கள் உடல்நிலை மெய்மயக்கம். எழுத்துக்களுள் நட்பு உண்டு என்பதனை அறிந்தோம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா ஒரு எழுத்து அந்த எழுத்தோட மட்டும்தான் சேரும். இப்போ எழுத்துக்கள்ல நட்பு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இம்மு, இன்னு, இட்டு, இத்து, இந்த, இங்கு, கா அது மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா? அப்போ தமிழ்ல சில எழுத்துக்கள் வந்துட்டு தான் எழுத்தோட மட்டும்தான் சேர்ந்து வரும். இப்போ பக்கம், அச்சம், மொத்தம், அப்பம், இப்பு, இப்பா, இத்து, இத்தா, அச்சு, இச்சு, சா, இக்கு, கா. இந்த மாதிரி இந்த இக்கு, இச்சு, இத்து, இப்பு இந்த எழுத்துக்கள் மெய்கள் வந்துட்டு தன்னோட எழுத்துக்களோட மட்டும்தான் சேரும். இதுக்கு பேர் தான் உடல்நிலை மெய்மயக்கம். இதுவே வந்துட்டு வேற பிற எழுத்துக்களோட சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்ப இங்க என்ன சொல்றாங்க? சார்பு, வாழ்க்கை. இப்போ இருன்னு வந்திருக்கு, அது எது கூட சேருது? பூ கூட சேர்ந்திருக்கு. வாழ்க்கை. இப்போ இழு வந்துட்டு இக்கு கூட சேர்ந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வேற்றுநிலை மெய்மயக்கம். இப்போ இரு, இழு ஆகிய மெய்கள் தன் எழுத்துக்களுடன் சேர்ந்து வாரா, பிற எழுத்துக்களோட மட்டும்தான் வரும். இரு, இழு பிற எழுத்துக்களோட மட்டும்தான் வரும். அதுதான் வந்துட்டு அங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் இருக்கு. ஒன்று தன்னோட மட்டும்தான் வரும், இன்னொன்று மற்ற எழுத்துக்களோட மட்டும்தான் வரும். ஆனால் சில எழுத்துக்கள் தான் தன்னோடையும் வரும், மற்ற எழுத்துக்களோடையும் சேர்ந்து வரும். அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இரு வந்துட்டு பார்த்தோன்னா குற்றம்னு வருது. அதே போல் மேற்கு அப்படின்னு கூசு கூட சேர்ந்து வருது. அடுத்து இன்னு அன்னம்னு வந்திருக்கு. அடுத்து அன்பு பூ கூட சேர்ந்து வருது. இப்படி வேறு எழுத்துக்களோடையும் சேர்ந்து வரும். இதை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? உடல்நிலை மெய்மயக்கம், வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி இன்னும் பின்னால படிப்போம். இதில் பின்வரும் தலைப்புகளை மையமாக கொண்டு வினாக்கள் எழுப்புக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினாக்கள் எழுப்பி பாருங்க. இது இந்த மாதிரி மேலே ஒரு பத்தி கொடுத்துட்டு கீழே வினாக்களுக்கு நம்ம விடையளிக்கணும். பின்வரும் நிகழ்வுகளுக்கான காரணத்தை கண்டறிந்து எழுதுக. மனிதர்கள் யானையை வேட்டையாட காரணம் என்ன? அதோட தந்தம், அதுக்காக தான் வேட்டையாடுறாங்க. உலகம் வெப்பமடைய காரணம் என்ன? வண்டிகளின் புகை, அதுதான் காரணம். ஆறுகள் மாசு அடைய காரணம்? தொழிற்சாலை கழிவு. மழை குறைய காரணம்? காடுகள் அழிப்பு. இதுதான் சூழ்நிலை. என்ன சொல்றாங்கன்னா பழங்காலத்துல இரும்பு கொள்ளு பட்டறைகள் பெருமளவில் இருந்தன. அன்றைய இரும்பு கொள்ளர்கள் தமிழர் தம் வீரம் சிறக்க வில்வேல், வாள், ஈட்டி, கேடயம் என போர்க்கருவிகளை தங்கள் பட்டறைகளில் நெஞ்சுரமிக்க மறவர் குல மக்களுக்கு வடித்து கொடுத்தனர். மாட்டு வண்டியின் அச்சு, கடியானை முதற்கொண்டு
வேளாண் கருவிகளான அரிவாள், கோடரி, கத்தி, கடப்பாரை இந்த மாதிரிலாம் பெருமக்களுக்கு செஞ்சாங்க. கல்லில் மட்டும்தானா கலைவண்ணம் இரும்பிலும் உண்டென மனத்தை கவரும் கலைப்பொருட்களை இரும்பில் படைத்து தந்தாங்க. கூரம் நடராசர் செப்பு திருமேனி பழந்தமிழர் உலோக கலைக்கு மாபெரும் எடுத்துக்காட்டா இன்றளவும் பறைசாற்றி நிற்கிறது. இப்போ பழந்தமிழர் உலோக கலைக்கு மாபெரும் எடுத்துக்காட்டாய் இன்றளவும் பறைசாற்றி நிற்கக்கூடிய சிலை எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கூரம் நடராசர் செப்பு திருமேனி. ஓகேவா? உலோக கலைக்குன்னா சிலை செதுக்கவும் மலையை பிளக்கவும் மொழியை தந்த அந்த ஊது உலைகள் இன்று அணைந்து போய் வெகு நாட்களாகிவிட்டன. சங்கத்தமிழ் புலவர்களின் எழுத்தாணிகள் பிறந்த பட்டறைகளின் இரும்படிக்கும் ஓசை இன்று ஓய்ந்து போய்விட்டது. சாலையோரங்களில் புளிய மரத்தடியில் ஓலைக்கீற்றால் வேயப்பட்ட கொட்டகைகளில் இயங்கி வந்த இந்த தொழிற்கூடங்கள் இன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே காணப்படுகின்றன. மறவர்களுக்கு இரும்பு கொல்லர்கள் வடித்து தந்தவை யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னத்தை அடிச்சு கொடுத்தாங்கன்னா வில், வாள், ஈட்டி, கேடயம் இந்த மாதிரி அடிச்சு கொடுத்தாங்க. உழவர் பெருமக்களுக்கு இரும்பு கொல்லர்கள் செய்தளித்தவை யாவை அப்படின்னா அரிவாள், கோடரி, கத்தி, கடப்பாரை. அரிவாள், கோடரி, கத்தி, அரிவாள் வெட்டுறதுக்கு தேவைப்படும், கோடரி மரத்தை பழக்கிறதுக்கு, கத்தி, கடப்பாரை அதெல்லாம். வில், வாள், வேல், ஈட்டி, கேடயம் தான் மறவருக்கு. பழந்தமிழ் புலவருக்கு இரும்பு கொல்லர் வடித்து கொடுத்தது எது? எழுத்தாணி. பழந்தமிழ் செப்புக்கலைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குவது கூரம் நடராசர் செப்பு திருமேனி. சிலையை செதுக்கவும் மலையை பிளக்கவும் பயன்படுவது உளி. உளி தான் பயன்படுது. இங்கே ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க? கிழக்கு வெளுக்கும் முன்னே சிலுப்பும் குருவி காணோம், குருவி கத்தும் முன்னே கூவும் சேவல் காணோம், புழுவை தின்ன வந்திடும் கொக்கு கூட்டம் காணோம், நட்ட நடுவு மேலே நடக்கும் நாரையை காணோம், பட்டாம்பூச்சியை காணோம், பறக்கும் தும்பியை காணோம், தும்பிக்கு மேலே பறக்கும் தூக்கணாங்குருவி காணோம், பொழுது சாயும் நேரம் போட்ட நெல்லு கட்டல ஒன்னா வந்து உட்காரும் மைனா கூட்டம் காணோம், மைனாக்கு ஆட்டங்காட்டும் மரத்து குயில காணோம், 6 கண்ணு பட்டுச்சோ அதுக எங்க போச்சோ, எங்க கொலசாமிக்கு ஏது குறை நேர்ந்துச்சோ, எங்க ஊர் உசுரெல்லாம் எங்க போய் மாண்டுச்சோ அப்படின்னு ரொம்ப வருத்தமான ஒரு பாடல். கீழ்கண்ட உரையை சொல்லியிருக்காங்க. எங்க ஊர் காளையை கண்டா காலன் கூட கலங்கி நிற்பான், எங்க ஊர் இளைஞர் அதல் கூர்மையான கொம்புக்கும் கொடுமையான பார்வைக்கும் நெஞ்சை பிளக்கும் குளம்படிக்கும் அஞ்சுவதே இல்லை, பாய்ந்து வரும் காளையின் திமிலை பிடித்து தங்கள் தோல் விழுமையை உலகுக்கு உணர்த்துவர் எங்கள் ஊர் கட்டிடங்காளைகள். குரல் நெடில் அகர வரிசை. இது என்னன்னா அகர வரிசையில எழுதுக அப்படின்னு சொல்லி நமக்கு சிலபஸ்ல ஒன்று இருக்குல்ல, அதை இங்கே ககர வரிசை. முதல்ல எது வரணும்? கண்ணு, அடுத்து காடை, அடுத்து கீழே எது வந்திருக்கு பாருங்க, கிள்ளை, கீரன், அதுக்கப்புறம் கூல குழந்தை, கூட்டம், அதுக்கடுத்து ஏனா கேல என்ன வருது? கெண்டை மீன், அதுக்கப்புறமா கேழ்வரகு, அதுக்கடுத்து ஐயில் என்ன இருக்கு? கையடக்கம், அடுத்து கோல கொன்ஷேவேந்தன், கோப்பெருந்தேவி, அடுத்து அவ்வளோதான். இதுதான் ககர வரிசை. இந்த இடத்துல சமவெளியில வாழக்கூடியது, நீர்நிலைகளில் வாழக்கூடியது, மலையில வாழக்கூடியதை பிரித்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கொக்கி எதில் வாழும்? நீர்நிலைகளில் வாழும். மஞ்சள் சிட்டு சமவெளி, இருவாச்சி மலை, செங்காகம் சமவெளி, தாழைக்கோழி நீர்நிலை, மின் சிட்டு மலைகள், சுடலை குயில் சமவெளி மரம், பொன்முதுகு மலைகள்ல, கரண்டி வாயன் ஒரு நிமிஷம், ஏன்னா நம்ம தப்பா சொல்லிடக்கூடாது இல்லையா?
கொக்கு கொக்கு வந்துட்டு ஆல்ரெடி சொல்கிறோம் நீர்நிலைகள். அதுக்கடுத்து வந்துட்டு மஞ்சள் சிட்டா. மஞ்சள் சிட்டு வந்துட்டு எதுன்னா சமவெளி. இருவாட்சி வந்துட்டு மலை. செங்காகமும் வந்துட்டு சமவெளி. தாழைக்கோழி வந்துட்டு நீர்நிலை. மின்சிட்டு அது வந்துட்டு எதுன்னா மலையில். சுடலை குயில் வந்துட்டு சமவெளி. பொன்முதுகும் வந்துட்டு மலை தான். கரண்டிவாயன் அது வந்துட்டு நீர்நிலை. கரண்டிவாயன் நீர்நிலை. மரங்கொத்தி மலை. பனங்காடை வந்துட்டு இது சமவெளி. கருஞ்சின்னான் வந்துட்டு மலை. தூக்கணாங்குருவி சமவெளி மரம். பவளக்காளி வந்துட்டு நீர்நிலை. ஊசிவால் வாத்து அது வந்துட்டு நீர்நிலை. ஓகேங்களா? உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை 12, மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை 18, உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்துட்டு 216, ஆயுத எழுத்து 1, மொத்தம் 247. பாலைவனத்தில் பழுத்த பழம், இரும்புச்சத்து உள்ள பழம். எந்த பழம்? பேரிச்சம்பழம். ஊர் பேரை கொண்ட பழம், சிவப்பு நிறம் கொண்ட பழம். அது என்ன பழம்? கோவை பழம். கோயம்புத்தூர் கோவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். 6ஐயும் 5ஐயும் விரைந்து சேர்த்து சொன்னால் பணம் வராது, ஆனால் பழம் வரும். அது என்ன? ஆரஞ்சு. மஞ்சள் நிற அழகு பழம், புளிப்புச்சுவை உள்ள பழம். அங்கு என்ன? எலுமிச்சை பழம். முள்ளுத்தோல் உடைய பழம், இனிப்பு கட்டிகள் உள்ள பழம். அது என்ன பழம்? பலாப்பழம். நான் கொடுக்கும் ஓர் எழுத்து கை. நான் அழைக்கும் ஓர் எழுத்து வா. நான் வாயை திறக்க வைக்க ஓர் எழுத்து ஆ. நான் இகழும் ஓர் எழுத்து சி. நான் பறக்கும் ஓர் எழுத்து இ. நான் வழி அனுப்பும் ஓர் எழுத்து போ. சரி, எப்போதுமே அந்த புக் பேக் கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? நாலடியார் நூலின் ஆசிரியர் சமண முனிவர். தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் சரணாலயங்கள் எத்தனை? மொத்தம் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணலையே. இருங்க ஒரு தடவை பார்த்துருவோம். மொத்தம் 13 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள பறவைகள் புகலிடம் மொத்தம் 13. சரணாலயம் 13. கூடு கட்டி வாழும் பறவை ராஜநாகம். பறவைன்ற பாருங்க, பாம்பு ராஜநாகம். நல்ல பாம்பு தன்சிலிருந்து எடுக்கப்படும் கோப்ராக்சின் எனும் மருந்து வலி நீக்கியாக பயன்படுகிறது. தமிழ் மொழிக்கான முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30, அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும். ஓகே, இயல் 2 இதோட நமக்கு முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம இயல் 3 பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.